வெற்றி பெற்ற கட்சியில உள்ள ஒரு பிளவுன்னு சொன்னா, திமுக கழகத்தோட ஸ்ட்ரென்த் 50ன்னா, கலைஞர் 25, எம்ஜிஆர் 30, 55 5% ஓடி கூடிட்டு. காங்கிரஸ் கட்சியில உள்ள பிளவுன்னா 40, இந்திரா காந்தி 43, காங்கிரஸ் காமராஜ் காமராஜ் தான் மெயின் ஓட்டு கான்ட்ரிபியூட்டர் அதுல. நிஜலிங்கப்பா, ரெட்டி, எஸ்.கே. பட்டேல், அதுல்யா கோஸ், ராம் சுபாக் சிங் எல்லாம் வந்து 10, 53 போயிட்டு. ஆனா தோத்து போன ஒரு கட்சியில ஒரு பிளவு வந்துன்னா, அந்த கட்சி வந்து இருந்த ஸ்ட்ரெங்த்தையும் இழந்துரும். அப்ப 33ல வந்த பிளவு 21 ஆக்கிட்டு 20 + 1 21 ஆக்கிட்டு. அந்த 13% வாக்கு எடப்பாடி அதிமுக காலியாவது காரணம் ஓபிஎஸ். எல்லாரும் அவரு 1% நீங்க வந்து எடப்பாடி என்ன நினைச்சாரு, திருநாக்கரசு போன மாதிரி இருக்கும், அம்மா நின்ன மாதிரி நம்ம நின்னுறோம்னு நினைச்சாரு. ஓபிஎஸ் ஒரு 1% போகும், நம்ம 32% எடுத்துருவோம்னு நினைச்சாரு. அது 20 போனதுல அது ஓபிஎஸோட அந்த வெளியேற்றம்ங்கிறது மேற்கு தமிழகத்தில் அது கொங்கு வேளாள கவுண்டர் கட்சி ஆக்கிட்டு. ஓபிஎஸ் ஒரு இலையில இபிஎஸ் ஒரு இலையில இருக்கும்போது ரெட்டத்தலைமா அனைத்து ஜாதிக்கும் பொதுவான கட்சியா இருந்தது. நான் நாடார் தான், ஒரு மறவர், அவர்கிட்ட உள்ள நியாயத்தை நான் சொல்றேன். நம்ம நடராஜனை நம்ம ஏன் ஒரு கல்லால அடிச்சா 2 கல்லால அடின்னு ஐயா தாளிங்க நாடார் சொல்ற மாதிரி கருத்தியல்ல அவர் ஒரு பாதிப்ப ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்புற வேலை செய்யும் போது அவருக்கு எதிராக நம்ம மோடி வரப்ப இது பிஎம் வரப்ப ஃபைட் பண்ணோம்னா நியாயம் நம்ம கிட்ட இருந்தது. இந்த இடத்துல பன்னீர்செல்வத்துக்கிட்ட தான் நியாயம் இருக்குங்கனால நம்ம அந்த உண்மையை சொல்றோம். ஒரே இலையில எடப்பாடி, ஒரே இலையில பன்னீர்செல்வங்கும் போது கொங்கு மண்டலத்துல பொதுத்தள கட்சி ஆட்டு அதை ஒக்காலிகா பார்த்தாப்புல, லிங்காயத்து பார்த்தாப்புல, நாயுடு பார்த்தாப்புல, அருந்ததியர் பார்த்தாப்புல, போயர் பார்த்தாப்புல, ஒட்டர் பார்த்தாப்புல, மைக்ரேட் ஆன அகமுடையார், கள்ளர், மறவர் பார்த்தாங்க, கொங்கு நாடார் பார்த்தாங்க, எல்லா சமுதாயம் செங்குந்தர் பார்த்தா இருக்க. இப்படி ஒரு பார்வை வந்து அந்த கட்சிக்கு இருந்தது. ஓபிஎஸ் போனதும் அது ஒரு ஜாதி கட்சிங்கிற இமேஜ் வந்துட்டு. அதனால தான் ஈரோடு கிழக்குல அந்த கட்சியால நிக்க முடியாது. நின்னா சீமானுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல. செந்தில் பாலாஜி அதிரடியில டெபாசிட் இழக்க வச்சிருவாருன்னு எடப்பாடி அங்க பயந்து போய் ஓடிட்டாரு. அந்த ஒரு ஜர்க்குக்கு காரணம் ஓபிஎஸ் நீக்கம் தான். அந்த நீக்கத்தின் விளைவாக 24ஆம் ஆண்டு அவங்க அடைஞ்ச மிகப்பெரிய பின்னடைவு தான் கொங்கு மண்டலத்தில் அவங்க நிக்க முடியாம போன ஒரு காரணம். சோ இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏக்குள்ள வந்தா, அந்த அதிமுகவும் என்டிஏக்குள்ள வரும்போது அந்த பாதிப்புகள் சமன் செய்யப்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்குள்ள நிகழ்வு வந்து அதிமுகவுக்கு என்டிஏயின் பாதிப்பு வந்து அதிமுகவையும் பெரிய அளவு பாதிக்கும்ங்கிறதா இன்னைக்கு காட்டு.